பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் மறுபடியுமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்தில் நம்ம பல வாக்குத்தத்தங்களோடு புதிய ஆண்டை நாம் துவங்கி ஆண்டவர் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் நிறைவேற்றினா நல்லா இருக்குமே என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு பல வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்தோம். நல்லது. வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 4:28 நான் மீண்டும் படிக்கிறேன். கலாத்தியர் 4:28, சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் வாக்குத்தத்தங்களின் பிள்ளைகள். தேவன் நமக்கு அந்த வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரவாளிகளாக மாறக்கூடிய கிருபைகளை நமக்கு தந்தார். நம்ம எல்லாருக்குமே வாக்குத்தத்தங்கள்லாம் ரொம்ப இஷ்டம். ஏன்னா ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற இந்த வாக்குத்தத்தங்களுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு பாக்கியசாலிகள். தேவனே நமக்கு அவர் இப்படி செய்வேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறாருன்னா நமக்கு அது கிடைத்த பெரிய பாக்கியம். ஆனால் எதற்காக இந்த வாக்குத்தத்தங்கள்? இதை தான் நம்ம இந்த வாரத்தில் தியானிக்க போகிறோம். தேவன் நம்மோடு பேசுவாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்க வேண்டும்? நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். 2 கொரிந்தியர் 7:1 நான் படிக்கிறேன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். இங்கு வாசிக்கிறோம், இந்த வாக்குத்தத்தங்கள் எதற்காக? ரொம்ப அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எப்படிப்பட்ட அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்பணும். எப்போல்லாம் நம்ம நிருபங்களை படிக்கும்போது இப்படி இருக்க, இப்படிப்பட்ட, ஆகவே, அதை மாதிரிலாம் நம்ம துவங்கும்போது முந்தின அதிகாரத்தை நம்ம படிக்கணும். முந்தின அதிகாரத்தில் வருகிற எச்சரிப்புகள் என்ன, அதில் வருகிற சாராம்சம் என்ன, அந்த கண்டென்ட் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் அந்நிய யுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படக்கூடாது, அதில் ஒரு வேறுபாட்டு வாழ்க்கை வாழ வேண்டும், நாம் வித்தியாசப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம். இதையெல்லாம் சொல்லிட்டு அங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு பாருங்களேன். 18ஆம் வசனம். அப்பொழுது, எப்பொழுது நீங்கள் பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொல்கிறாரு, அப்படி நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தால் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு வாக்குத்தத்தம் என்ன? நான் உங்கள் பிதாவாக இருப்பேன், நீங்கள் என் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் தெரியுமா? அண்ட சராசங்களை படைத்த தெய்வம் என்னை அவருடைய மகனாக அவர் பார்க்கிறார் என்றால், மகளாக நம்மை பார்க்கிறார் என்றால், இது ஒரு பெரிய வாக்குத்தத்தம். நிறைய பேருக்கு இதை வாக்குத்தத்தமாகவே பார்க்க மாட்டாங்க. வெண்கல கதவை உடைப்பேன், இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன்றது தான் நிறைய பேருக்கு வாக்குத்தத்தமாக தெரியும். ஆனால் தேவன் நம்மை நீ என் குமாரன் என்று சொல்லுகிறாரே, இது ஒரு பெரிய வாக்குத்தத்தம். நம்முடைய அப்பா யாரு யோசித்து பார்த்தீங்களா? நம்ம அவர் அப்பான்னு கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்து, நான் உங்கள் பிதாவாக இருப்பேன் அப்படின்னு வாக்கு பண்ணுறார். பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்க, நம்ம எதுக்காக இந்த வாக்கு தத்தங்கள்லாம் அவர் சொல்கிறார் பாருங்க. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும், எல்லா அசுத்தங்களும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். இங்கு வாசிக்கிறோம், சுத்திகரிப்பு உண்டாவதற்காக தான் கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். எதுக்கு இந்த வாக்கு தத்தம்? நீ உன்னை சுத்திகரிச்சா இந்த வாக்கு தத்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். நீ உன்னை சுத்திகரித்துக்கொள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுத்திகரிப்பு ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு எத்தனை முறை என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாலும் தப்பே கிடையாது. நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க, என்னை சுத்திகரிங்க, சுத்திகரிங்க, நான் பரிசுத்தமாகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்துகிறோமோ அவ்வளவு தூரம் அவர் நம்முடைய அப்பாவாக இருப்பார். அப்போ தான் நம்ம அவரை அப்பான்னு கூப்பிட முடியும். நான் அந்த உலகத்தின் அசுத்தங்களை கடந்தா, இளையகுமாரன் சொல்கிறார் பாருங்க, பன்றியோடு பன்றியாக இருந்து பன்றி தின்கிற தவிற்றினால் தன் வயிற்று நிரப்ப ஆசையாக இருந்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு குடியானவனோடு தன்னை இணைத்து கொள்ள விரும்பி அப்பா கிட்ட வரதுக்கு முன்னால் அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவங்க அண்ணங்காரன் சொல்கிறான், அவன் வேசிகளிடத்தில் தன் ஆஸ்திகளை அழித்து போட்டவன். இப்படிப்பட்டவனுடைய இருதயம் என்ன சொல்லுது தெரியுமா? நான் எங்கள் அப்பாவுக்கு மகன் அல்ல, யாரு? கூலிகாரனில் ஒருவனாய், வேலைக்காரனில் ஒருவனாய் நான் இருக்கட்டும் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனால் அப்பா கிட்ட வந்ததுனால அப்பா அவனுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்திரிப்பதற்கு முன்பு அப்பா அவனை மகனாகவே ஏற்றுக்கொண்டார்.
நீங்கள் திரும்பி வாங்க, உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்க. ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தங்கள் பெறும்போதெல்லாம் நான் இன்னும் சுத்திகரிக்கணும். நிறைய பேர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், பிரதர் கர்த்தர் பேசினார், ஏன் பிரதர் நிறைவேறலை? நம்ம சுத்திகரித்தா தான் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். மறந்துடாதீங்க, அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேற வேண்டும் என்றால் நாம் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் பேசுகிற அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நான் சுத்திகரிப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். சுத்திகரிப்போடு ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து பாருங்களேன், நிச்சயம் கர்த்தர் நிறைவேற்றுவார். அதனால தான் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எவ்வளவு ஒரு அருமையானது, மேன்மையானது. பாருங்கள், யோசுவாவின் புஸ்தகத்தில் ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை, ஆசீர்வாதத்தை யோசுவாவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறார். நான் வாசிக்கிறேன். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். உங்களுக்கு கானான அவர் ஏற்கனவே வாக்கு பண்ணிட்டார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்குள்ளே நம்ம போகணும்னா நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். இந்த சுத்திகரிப்பு இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பெரிய அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் நிறைவேறலேன்னு கலங்காதீங்க. இன்னும் நான் எங்கெல்லாம் சுத்திகரிக்கணும்? என் வார்த்தை சுத்திகரிக்கப்படணுமா? பார்வை சுத்திகரிக்கப்படணுமா? சிந்தை சுத்திகரிக்கப்படணுமா? என்னுடைய கிரியைகள் சுத்திகரிக்கப்படணுமா? என் செயல்கள் சுத்திகரிக்கப்படணுமா? எதெல்லாம் கர்த்தர் சுத்திகரிக்க சொல்கிறாருன்னு உட்கார்ந்து ஆராய்வோம். நிச்சயமாய் தேவன் நம்மை சுத்திகரிப்பார். இந்த நாளினுடைய மனப்பாட வசனமாக 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையே நம்ம மனப்பாடம் செய்து கொள்வோம். மனப்பாடம் பண்ணிவிட்டு மறந்துடாமல் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஒரு தம்ஸ்அப் மாத்திரம் அந்த லிங்க்குக்கு கீழேயே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா போதும். நிச்சயமாய் நாங்கள் அதை குறித்து கொண்டு இருக்கிறோம். தயவு செய்து இந்த வருஷம் நீங்கள் இந்த மனப்பாட வசனம் சேலஞ்சில் எல்லாரும் கலந்துக்கோங்க. இதை பார்க்குறவங்க எனக்கெல்லாம் டைம் இல்லை பிரதர், ஞாபக சக்தி இல்லை பிரதர் சொல்லாதீங்க. எல்லாரும் கலந்துக்கோங்க. பாருங்கள், ஒரு நாளைக்கு 1500 பேர் கிட்டத்தட்ட பார்க்குறீங்க. 1500 பேரும் படிங்க. நான் 1500 பேருக்கும் பரிசு கொடுக்குறேன். தயவு செய்து நம்ம இந்த ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கொள்வோம். அது நமக்கு, நம்முடைய ஆத்மாவுக்கு பலனாக இருக்கும். ஜெபம் இல்லாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். எதுக்காக இந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் நாங்கள் எங்களை இன்னும் சுத்திகரிக்கணும் என்பதற்காக தான்றதை நாங்கள் நிறைய முறை மறந்துடுறோம். ஆண்டவரே, வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. அதை சுதந்திரித்து கொள்வதற்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். என்னென்னலாம் நாங்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்தாலும் இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் இது உண்டாயிருக்கிறது. எனவே நாங்கள் எங்கள் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசிகளை நீக்கணுன்ற உணர்வை இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் தாரும். எங்களை சுத்திகரியும், பரிசுத்தப்படுத்தும். வருஷ கடைசியில் மாத்திரம் சுத்திகரிப்பல்ல, வருஷ துவக்கத்திலேயே நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.